நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கிறிஸ்தரசர் பெருவிழா அப்படின்னு சொன்னோடனே ஒரு மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, பொதுக்காலம் நிறைவடைகிறது. அடுத்த வாரத்திலிருந்து திருவருகை காலம் ஆரம்பமாகிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்தம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு மகிழ்ச்சி தானே. கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே. இந்த அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து அரசர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிக்கும் பொழுது பிளாத்தோட ஒரு உரையாடல் நடக்குது இல்லையா இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ நடக்கும் பொழுது, நீ யூதர்களின் அரசனா அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொல்வார், அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. நான் இந்த உலகுக்கு வந்திருக்கிறதுக்கு பலி கொடுக்க வந்தேன், பணிபுரிய வந்தேன், என்னையே கொடுக்க வந்தேன். பொறுப்பு அதிகாரம் என்பது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, மாறாக நான் என்ன கொடுக்கிறேன் என்பது தான் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தரசர் பெருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா, இயேசு தன்னை கொடுத்தார். அந்த இயேசுவின் வழியில் நான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், பொறுப்புகள், பதவிகள், செல்வாக்குகள், இன்னும் என்னென்ன என்று இருக்கும், அதை வைத்து நான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று தான் பார்க்கணுமே தவிர எனக்கு என்ன கிடைத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம். அதற்கு முன்பாக கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டிலேருந்து கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, தூய ஆவியார் கிறிஸ்துவின் சீடர் அனைவரும் எப்படி விரும்பி செயல்பட செய்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கான பதில் இதுதான். 110வது பக்கத்தில் இருக்கு. கிறிஸ்துவின் உள்ளத்திற்கேற்ப ஒரே ஆயனின் கீழ் ஒரே மக்கள் குழுவாக அமைதியுடன் ஒன்று சேர. தெளிவாக இருக்கா? திருப்பி வாசிக்கிறேன். தூய ஆவியார் கிறிஸ்துவின் சீடர் அனைவரும் கிறிஸ்துவின் உள்ளத்திற்கேற்ப ஒரே ஆயனின் கீழ் ஒரே மக்கள் குழுவாக அமைதியுடன் ஒன்று சேர விரும்பி செயல்பட செய்கிறார். சரிங்களா? அதனால் இந்த மனநிலை நம்மிடம் இருக்குதான்னு சுய பரிசோதனை செய்யணும். இன்னும் தெளிவாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சரி, இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்களை நல்லா விசாரிக்கலாம். முதல் அன்பர் கூட்டலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்க 2 பேரையும் சந்திக்கிற மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேரு மோட்சமேரி. நானும் என்னோட பொண்ணு இருக்கோம். அவங்க இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாங்க, அவங்க இல்ல. ஆர்எஸ்புரம் பங்கு. எங்க பங்கு தந்தை ததேவியு பால்ராஜ். ஓகே. என் பேர் அல்போன்ஸ் ஜெய்சீலி ஃபாதர். நாங்க எங்க அம்மாவும் இருக்கோம். அம்மாவுக்கு 92 வயசாச்சு. ஷீஸ் பெட்டட். ஓ, நான் அவங்களுக்கு கொண்டு வர முடியல, இல்லாட்டி அவங்களுக்கும் ஷீஸ் இன்ட்ரெஸ்டட். அவங்களுக்கு கூட்டிட்டு வர முடியல. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்லணும்னா, இயேசுவுக்கும் நம்மளுக்கும் ஒரு இடையில ஒரு பாலம். அவரு இயேசு பாதத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பாலம். அவங்க நீங்க மொத்தமா சொன்னா மாதா டிவி ஒரு மகத்தான டிவி ஃபாதர். மகிழ்ச்சி தரும் டிவி, மக்கள் விரும்பும் டிவி.
ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஏன் தெரியுங்களா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கலகலப்பா எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொடுக்கற டிவிங்க ஃபாதர். மாதா டிவில ஒரு ஜோமான் மட்டும் அல்லது பைபிள் வாசகம் மட்டும் கிடையாது. த ஹோல் திங் எல்லாமே எல்லாம் கலந்து கொடுக்கறதுனால இது ஒரு மகத்தான டிவின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. அறம்சை வந்து நம்மளுக்கு இப்ப ரொம்ப தேவையான ஒண்ணுங்க ஃபாதர். அது வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டத்துல அது மிக மிக அவசியமான ஒரு இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆன்மீகமும் அறிவும் கலந்து கொடுக்குதுங்க கதை. ஆன்மீகம் அறிவும் அன்றாட வாழ்க்கை வந்து நல்லா நமக்கு அற்புதங்களை தரும். அன்றாட வாழ்வுல அது வந்து காலையில கடவுள் வணக்கத்துல இருந்து இரவு டாப் 10 வரைக்கும் நல்லா, குட் நைட் டாக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. திருவிவேலயத்துல இருந்து வருது பாருங்கள வார்த்தைகள், எவ்வளவோ திறந்து காட்டுறீங்க அதுல இருந்து. அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பேசுனீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என்ன சொல்றது, இது வந்து சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் எல்லாத்துக்கும் அறிவு போற்ற ஒரு டிவி. அதனால இதை வந்து இதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய டைம் செலவு பண்ணணும். நம்ம நிறைய மற்ற டிவிக்கெல்லாம் நிறைய செலவு பண்றோம். அது வந்து இல்லாம நம்ம இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் மாதா டிவிக்கு. இன்னொன்னு என்ன சரிங்களா, இப்ப பெரியவங்க மட்டும் பாக்குறது, அவங்க வயசானவங்க வேலைக்கு போறது இல்ல, இது மட்டும் பார்க்கலாம் அவங்களுக்கு தான் இந்த டிவின்னு சொல்லாம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டு அவங்களோட சேர்ந்து உட்காரும் போது, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்களோட சேர்ந்து உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதனால சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறதுல இது நன்மை இருக்குது. சூப்பர். அப்படின்னு நமக்கு இன்னும் நல்லா வளர நம்மளோட வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் எல்லாமே நல்லா ரொம்ப ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா அழகா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதை உண்மையிலே எனக்கும் பிடிச்சிருக்கு. இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் உங்கள் கருத்து வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வாழ்க்கையின் பேரரசி மாதரசி கலையெல்லாம் சேர்ந்திடும் தலைமையும் தீயமும் காலமும் காத்திடுவாய் அலையொலிகளுடனை அணிந்திடுவாய் மணி மோதி மாறி. சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள். இந்த பாட்டு எதுக்கு கேட்டோம்னா, இஸ்ரேல்ல ரொம்ப போர் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு நம்ம மாதாவை கூப்பிட்டுக்கிட்டோம். சூப்பர். அவங்கதான் அதெல்லாம் கொஞ்சம் அமைதியை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இது எடுத்தோம். கருத்து வேண்டி பாடல். ஓகே, சூப்பர்மா. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் எண்ணங்களை எல்லாம் நிறைவுற செய்வாராக. உங்களை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்கம்மா, நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா மோச்சமேரி, அம்மா அல்ஃபோன்சா 2 பேருமே ரொம்ப பாசமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தெளிவாக மாதா தொலைக்காட்சியுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாகவே எடுத்து சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் மாதா தொலைக்காட்சி குறித்து பெற்று அனுபவித்த அனுபவங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகழகாக எடுத்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் இருவருக்கும். நன்றிங்கம்மா. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டுலாம், நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் ஈரோடு ரங்கமலை. ஹஸ்பண்ட் பேர் மதன்ராஜ். உங்க பேரு? வினோதா. ஓகே, வீட்டில் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமாங்க ஃபாதர். சரி, ஓகே. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே
ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? திருப்பலியோட மகிமைகள், திருப்பலியோட மகிமைகள். நற்கண்மையில இருக்க இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம், குடும்பத்துல ஒரு அமைதி கிடைக்குது, ஜெபமாலை, அடோரேஷன் அதிகமா ரிப்பீட் மூட்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எழுத்து வாசி நிகழ்ச்சிகள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஃபாதர் டேவிட் ஸ்டான்லி அந்த பேசின நீதி தலைவர்கள் புத்தகம், அப்புறம் இணை சட்டம் புத்தகம், அந்த ஃபாதர் பேசின வரைவுகள் யூடியூப்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கும் கேட்க. இதெல்லாம் கேட்கறதுனால என்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்குது, உங்க குடும்பத்தில் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை அதிகமாகி, நம்பிக்கை அதிகமா. நான் வந்து 15 வயசுல பிரேயர் பண்ணது ஃபாதர். அதுக்கப்புறம் 10 வருஷம் நான் பிரேயரே பண்ணேன். மாதா டிவி மூலியமா தான் நம்பிக்கை அதிகப்படுத்தினது. ஓகே. வீட்டுல உங்க கணவரும் நல்ல மாதா டிவி பார்ப்பாங்களா? அவரு, நான் கல்யாணம் பண்ணது ஹிந்துவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஃபாதர். அவருக்கு ஜீசஸ்னாலே பிடிக்காது. இப்போ வந்து எந்த அதிசயம் நடந்தாலும் நீ பிரேயர் பண்ண, அதனாலதான் இந்த அதிசயம் நடந்திருக்குன்னு அவங்களே சொல்றாங்க ஃபாதர். ஓகே ஓகே. அவங்க வந்து நீ வாரம் நீ சர்ச்சுக்கு போ, மாசம் அட்டெண்ட் பண்ணுன்னு அவங்களே சொல்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட திருப்பலி அட்டெண்ட் பண்ணுவேன் ஃபாதர். மாதா டிவில 2 வாட்டி ஜெபமாலை கும்பிடுவேன். ஆனாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது, இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு அந்த கடவுளோட பிரசன்னம் வீட்டுல. அப்ப அந்த கடவுளோட பிரசன்னம் வீட்டுல அதிகமாகும் போது அந்த சாத்தானோட சோதனைகள் இதுல நான் நிறைய பார்த்துருக்கேன். 24 மணி நேரத்துக்குள்ள அதிசயம் நடக்கிறது, கணவன் மனைவியை பாதுகாக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது பாரு. கணவன் மனைவி பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் திருப்பலியும் ஜெபமாலையும். அது எனக்கு நல்லா புரிஞ்சது ஃபாதர். அதே மாதிரி இன்னைக்கு ஜெபமாலை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜெபமாலை கும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன சோதனைகள் வருது அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அருமை, ரொம்ப அழகா நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. மாறா தொலைக்காட்சி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி வருது அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ மாறா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திருப்பலி அட்டன் பண்ணுங்க, ஜெபமாலை கும்பிடுங்க. அவ்வளவு அதிசயம் 24 மணி நேரத்துல அதிசயம் நடக்காம போகவே போகாது. நீங்க என்னைக்கு திருப்பலியும் ஜெபமாலையும் அட்டன் பண்ணீங்களோ அன்னைக்கு என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியலனாலும் அடுத்த நாள் தெரிய வரும். கண்டிப்பா நல்லது நடக்கும். ஸோ மாறா தொலைக்காட்சி திருப்பலி, மாறா தொலைக்காட்சியில் ஜெபமாலை ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜெபமாலை நிறைய ஜான் மரிய வியானி அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்குங்க. ஃபாதர் டேவிட் ஸ்டான்லி அவங்களோட பேச்சு வந்து அவங்க பேசுறது வந்து ஏழைகளுக்கும் படிக்காதவங்களுக்கும் கூட புரியுது ஈஸியா. அது மாதிரி அப்புறம் ஃபாதர் இணை சட்டம் புத்தகம் எழுத்து வாசி நிகழ்ச்சியில பேசுன அந்த ஃபாதர் உபால்டு ஃபாதர் அவங்க பேசுனதும் படிக்காதவங்களுக்கு கூட புரியும், அவ்வளவு எளிமையா இருக்கும். ரிப்பீட் மூட்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். மாதா பாட்டு பாடுங்க கேட்கலாம், இல்ல இயேசு பாட்டு பாடுங்க கேட்கலாம். நினையாத முன்னே அழகான பொன்னே வர வேண்டும் இங்கே என் தேவனே, ஒருபோது முன்னே மறவாத நாளும் நான் பாட வேண்டும் நாமமே, மணாலயம் உனதல்லவா, மணாலயம் உனதல்லவா, குழந்தை இயேசுவே சரணம் சரணம் திருவடி சரணம், கண்ணே வா கண்மணியே வா, விடிகாலை பொழுதாக விடிகாலை ஒளியாக நீ வர வேண்டும். சூப்பர் சூப்பர், நன்றி, ரொம்ப பாராட்டுக்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவுற செய்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆண்டவர் எப்பொழுதும் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். நன்றி. அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம், மாதா தொலைக்காட்சியில திருப்பலி அட்டன் பண்ணி அன்னை மரியாளோட அருளால இப்ப எனக்கு குழந்தை தங்கி இருக்கு. சிறப்பு சிறப்பு, காட் பிளஸ் யூ. சிறப்பு.
நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே சகோதரி வினோதா ஈரோட்லேருந்து பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாறா தொலைக்காட்சியில் திருப்பலி ஜெபமாலை எவ்வளோ பெரிய மாற்றங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப உதவியாக இருந்தது. நன்றி சகோதரி, நன்றி. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு நண்பர் கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சி உங்க 2 பேரையும் பார்த்து பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ரவீந்திரன். நான் வந்து மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணிட்டு 26 வருஷம் முடிஞ்சு இப்போ வீட்டில் இருக்கேன். வந்து ஒரு 10 வருஷம் வெளியில் ப்ரைவேட்ல வேலைக்கு போயிருந்தேன். இப்போ வீட்டில் இருக்கேன் மேடம். ஓகே அம்மா, நீங்க சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய பேர் மேரி சாந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். எங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். அவங்க தனியா எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிறது நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எங்க இருந்து பேசுறீங்க 2 பேரும்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். கோயம்புத்தூர். ஓகே. துடியில ஒரு பங்கு. ஓகே. உங்க சர்ச் நேம்? என்ஜிஓ காலனி, யூதா தேதி சர்ச். ஓகே, சரி. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் வந்து என்னுடைய ஆத்ம தோழன்னு சொல்லுவேன். ஓ சூப்பர், அழகா சொல்லு. ஆத்ம தோழன். ஐயா நீங்க? நான் வந்து தி கிரேட் அப்படின்னு. தி கிரேட்டா? ஏமா நீங்க ஆத்ம தோழன் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவது இப்போ இந்த வயசுல வந்து நேச்சுரலா இப்போ 2 பேத்துக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 2 பேர் தனியா இருக்கோம். அந்த தனிமையை நாங்க வந்து எங்களை வந்து சஃபர் ஆகிறதுக்கு நாங்க விடுறது இல்லை. அதுக்கு ஒரு காரணம், பெரிய காரணம் மாதா டிவி. ஏன்னா அதுல வர நிகழ்ச்சி எங்களை வந்து பிஸியா இருக்க வச்சிட்டு இருக்கு ஃபாதர். அப்பெல்லாம் குழந்தையில வளர்த்தும் போதே மாதா டிவி இருந்தாலே எனக்கு அதுக்கு டைம் ஒதுக்க முடியல. ஆனா இப்ப நிறைய நேரம் 2 பேர் சேர்ந்து மாதா டிவியில தான் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். எங்களுக்கு அது பெரிய ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கறதா இருக்கு. நாங்க தனியா இருக்கணுங்கிறதே நாங்க நினைச்சுக்கிறது இல்ல. எந்த சீரியல் எந்த படம் எதுவும் பாக்குறல பாக்குறேன், நியூஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாதா டிவி தான். நீங்க ஏன் கிரேட்னு சொன்னீங்க? கிரேட்டஸ்ட் காலையில 6 மணி ப்ரேயர் போட பாக்குறேன். சரி. எல்லாம் கேட்பேன், அப்படியே மனசுல பதிவு வச்சுக்கேன். மற்ற நேரம் டிவியே போறதில்லை, நியூஸ் பார்ப்பேன், அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு என்ன வாசகம்ங்கிறது காலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. ஒரு மிலிட்டரி மேன் இல்லையா, சொல்லிடுவாரு. நான் 6 மணிக்கு 5:30 மணிக்கு வரும்போது இன்னைக்கு இந்த வாசகம்னு அவர் சொல்லிடுவாரு. இன்னைக்கு வந்து இந்த மெசேஜ், இந்த வாசகம், முதல் வாசகம், 2வது வாசகம். சிலது அவருக்கு டவுட் புரியலன்னா என்கிட்ட கேட்பாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. ஓ சூப்பர் சூப்பர். சரி, மாதா டிவி இருக்கிறதுனால என் மனசுக்கு நிறையா நிம்மதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, நிறைய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா முடியும் ஃபாதர். நமக்கு நான் எப்பவுமே வந்து பக்தி வந்து எனக்கு ரொம்ப அதிகம். நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஆராதனை செய்யறீங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல். நான் 11 மணிக்குள்ள சமையல் எல்லாம் முடிச்சுட்டு ஆராதனையில கலந்துக்கிறவன் நானு. அப்புறம் இங்கே நம்ம பெசன்ட் நகர் மாசு ஈவினிங், அப்புறம் வந்து சங்கீதத்தை விளக்கி சொல்றது ஃபாதர்ஸ். ஒவ்வொரு நாளும் புனிதர்களுடைய பெயரு, வாழ்க்கை, அவங்க எப்படி மறைசாட்சிகளா இறந்தாங்கன்னு அவர் சொல்றது எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்குது ஃபாதர். ஓகேமா, ரொம்ப அருமை. ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி சரி. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நான் குறிப்பா நான் பெண்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பெண்கள் வந்து இனியெல்லாம் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சீரியலுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போகாம, தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்காம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அடுத்த கட்டத்தை அவங்க மேல வரணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். கிடைக்கிற டைமுங்கள்ல ஆண்டவரோட பேசணும். மோசம் எப்படி பேசிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி பேசி மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வீராங்கனைகளா, ஜெப வீராங்கனைகளா வரணும் ஃபாதர். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்றீங்க. ஐயா என்ன சொல்ல வரீங்களே, நீங்க என்ன சொல்ல வரீங்க?
இல்ல சார், எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர். அருமை அருமை. அதான் நாங்க வந்து இப்ப பிரசன்ட் நகர்ல கூட ஒரு 10 நாள் அந்த பண்டிகைக்கு பிரசங்கம் எல்லாம் நான் தொகுத்து கட்டுரை எழுதினேன். ஓ சூப்பர்மா. முக்கிய காரணமே இவர்தான். உன்னால முடியும், நீ எழுதி பாரு, எழுதி போடு. ஓ இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு எனக்கு அவரு. சிறப்பு சிறப்பு தான். பக்கத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பக்க பலமா வந்து உங்களுடைய கணவர் இருக்கிறாரு. ஸோ சிறப்பு, சூப்பர் சூப்பர். நாங்க 2 பேரும் இனி ஓடுற ஓட்ட கடவுளுக்காகத்தான் இருக்கணும்னு என்னுடைய ஆசை. அருமைமா, அருமை அருமை. ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் குறிப்பா கடைசியில் சொன்னது, இன்னைக்கு சீரியல் பார்க்கறத விட்டு ஜெப வீராங்கனைகளாக பெண்கள் மாறணும் அப்படின்னு சொன்ன கருத்து ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள கருத்து. ரொம்ப சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், என் பாதையின் விளக்காய் கதிரவனும் வந்து காரிருள் மாயாய் பிரிந்த பின்னும், நீரொருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால். அருமை 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 அருமை. சிறப்பாக பாடினீங்க, சிறப்பாக பேசுனீங்க. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் இருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் இருவருடைய உள்ளங்களிலும் எப்பொழுதும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கிடச் செய்தருள்வாராக. தூயாவியால் நிரப்பி தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். தொடர்ந்து தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் கருத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தொலைக்காட்சி நண்பர்களே, ஐயா ரவீந்திரன், அம்மா மேரி சாந்தி கோயம்புத்தூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை அம்மா ஆணித்தரமாக பதிவு செய்தாங்க அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது தான். சீரியல்லாம் விட்டுட்டு ஜப வீராங்கனைகளாக மாற வேண்டும் என்ற ஒரு கருத்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய ஜெபிக்கணும், அது மட்டும் நமக்காக மட்டும் இல்லை பிறருக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு செய்தாங்க. தொலைக்காட்சியும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னாங்க 2 பேருமே. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய அன்புக்கு தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இன்று பங்கெடுத்த எல்லாருமே அருமையான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் தொலைக்காட்சியை எவ்வளவு அனுபவித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து பயனடைய செய்கிறீங்க. அவங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றிகள், சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே சார், இப்போ இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம். கிறிஸ்தரசர் பெருவிழாவில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வாசகம் வித்தியாசமாக தான் இருக்குது. லூக்கா 23:35-43. நம்ம புனித வாரத்தில் ஓகேங்களா, குறிப்பாக குருத்து ஞாயிறு அன்னைக்கு 3ஆவது ஆண்டில் வாசிச்சிருப்போம். இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த நிகழ்வு சமயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அதுதான். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் எள்ளி நகையாடுகிறார்கள். உடன் இருக்கக்கூடிய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய கல்வர்களும் அதில் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல கல்வன் சொல்கிறோம் இல்லையா, அவர் பேசக்கூடிய அந்த இறைவார்த்தை தான், அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நமக்கு ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய வார்த்தையாக, நாம் நம்முடைய தவறை உணர்ந்து நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையாக அமைகிறது. லூக்கா 23:42. சரிங்களா? அந்த நல்ல கல்வனை போல நாமும் இயேசுட்ட இப்போ வேணலாமா? நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள்.
இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். அதான் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஜெபிக்கிறான். என்ன நினச்சிக்கங்க, எனக்கு பரலோக பேரின்ப வாழ்வை கொடுத்துருங்கன்னு வேண்டான். நாமும் இதே ஜெபத்தை முன்வைப்போம் இல்லையா? நம்முடைய தவறை உணர்ந்து இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்ற உறுதி எடுத்து ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டிக் கொள்வோம். என்ன நினைவில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் இன்று உங்களுக்கு நான் கேட்க இருக்கும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான். தாய் திருச்சபை எக்குறிக்கோளை அடைய தூண்டுகிறது? தாய் திருச்சபை எக்குறிக்கோளை அடைய தூண்டுகிறது? இதுதான் இன்றைய நாளுக்கான கேள்வி. என்னவா இருக்கும்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை புரட்டுங்க, திருச்சபையினும் கொள்கை திரட்ட புரட்டி பாருங்க, படிங்க, படித்து தெரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? அதனால் சரியான விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த அலைபேசி எண், இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி அனுப்புங்க. ஓகேங்களா? 7358080807 735808007. அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னாலும் இதே அலைபேசி எண்ணில், வாட்ஸ்அப் எண்ணில் நலமா ஃபாதர்னு வாட்ஸ்அப் வழியாவோ எஸ்எம்எஸ் வழியாவோ எனக்கு என்ன பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. நாங்களே உங்களை அழைக்கிறோம், நல்லா விசாரிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரையும் தூய உள்ளத்தால் நிரப்பிடுவாராக. தூய ஆவி நாம் என்றும் நன்மைத்தனம் மிக்கவர்களாக, நல்லதே செய்பவர்களாக மாற்றுவார்களாக. இதோ அதிகாரம், பதவி, செல்வாக்கு எது நமக்கு கிடைத்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக, ஆண்டவரின் பணிக்காக, பிறரின் நலனுக்காக, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை கொடுத்தது போல நாமும் செய்திடுவோம் என்ற உறுதிப்பாட்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்திடுவாராக, அருள்வாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டுமாக அனைவருக்கும் கிறிஸ்தரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பலரிடம் பேசலாம். ஓகே, பாய்.